திசை மாறும் வாழ்க்கை. என்னது, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணின நேரத்துக்கு அண்ணன் இந்நேரம் வந்துருன்னு பார்த்தா இன்னும் காணுமே. அம்மா வேற கண்ணே முழிக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா அம்மா கண்ணு முழிமா. அம்மா இங்க பாருமா, நான் மீனா கூப்பிடுற பாருமா. அம்மா நான் பேசுறது ஏதாவது கேக்குதாம்மா? கொஞ்சம் பாருமா, கண்ணு முழிமா. அம்மாடி மீனா, அண்ணே வந்துட்டியா அண்ணே? பாருண்ணே, அம்மாவை கண்ணே முழிக்க மாட்டேங்குதுண்ணே, கொஞ்சம் பாருண்ணே. என்னம்மா பிரச்சனை? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எப்படி பாம்பு கடிச்சிச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணே அது நீயும் அண்ணியும் வீட்டை விட்டு வெளியில போனதுலேருந்து நானும் அம்மாவும் தோட்டத்து பக்கமே வரலண்ணே. இன்னைக்கு தானே கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். அங்கதான் தட்டறுத்து குச்சி ஊனிருந்தாங்கல்லண்ணே. அங்கதான் அம்மா நின்று பேசிட்டு இருந்தது என் கூட. திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ பாம்பு அம்மாவை காலையே கொத்திட்டு போயிருச்சுண்ணே. சரிம்மா, இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா எப்படி இருக்கிறாங்க? ஏதாவது கண்ணு முழிச்சாங்களா இல்லையா? அண்ணே டாக்டர் அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, இன்னும் 2 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு ரொம்ப நேரமா சொல்றாருன்னு. ஆனா அம்மா கண்ணு முழிச்சு பாட்டியவே காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அதனாலதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீ அம்மா கிட்ட சொல்லிடாதண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா, நீ எதுக்கு கவலைப்படாத. அதான் அண்ணன் வந்துட்டு நல்லா பாத்துக்கிற. ஒன்றும் கவலைப்படாத. தள்ளு பார்க்கலாம். அம்மா நான் செல்லத்தோர வந்திருக்கிறேன்மா. கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருமா. நான் பேசுறது ஏதாவது கேக்குதா? அம்மா நான் தான் உன்ற மகம் வந்திருக்கிறேன் பாரு. கண்ணு முழிச்சு பாருமா. ஏதாவது கேக்குதா? அண்ணே நம்ம அம்மா கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் அம்மா இப்படி எதன்னு படுத்துருக்குது, கண்ணே முழிக்க மாட்டேங்குதுண்ணே. இருமா மீனா, நீ பயப்படாத. அதுதான் 2 மணி நேரம் டைம் சொல்லியிருக்கிறாருல்ல டாக்டர். பார்க்கலாம் இரு. அம்மா நான் செல்லத்தோர வந்திருக்கிற, கொஞ்சம் பாருமா. அம்மா கண்ணு முழிச்சிட்டியா? அம்மா பாருமா. அம்மா நான் பேசுறது ஏதாவது கேக்குதாம்மா? அம்மா இப்ப எப்படிமா இருக்கிற? அம்மா நான் செல்லத்தோர வந்திருக்கிறேன்மா. எனக்கு தெரியுதாம்மா? பாரு. டேய் மகனே செல்லத்தோர, வந்துட்டியா சாமி? இந்த அம்மா உயிரோடு இருக்கிறனா இல்லை போய் சேர்ந்துட்டு நான் வாக்குறக்காடா வந்தேன். டேய் மகனே. அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாதாம்மா இருக்கிறீங்க. இப்போ எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா? டேய் செல்லத்தோர, அவ்வளோ சீக்கிரம் உங்களை எல்லாம் விட்டு போட்டு இந்த கட்டை போகாதுடா. எனக்கு நல்லாத்தே இருக்குது, பரவாயில்லடா. அம்மா அப்படியே எந்திரிச்சு உட்காருங்கம்மா. நடக்க முடியுதான்னு பாருங்க. தலையதாவது சுத்துதா? நல்லா இருக்குதா இப்போ? செல்லத்தோர பரவாயில்லடா. எனக்கு இங்கே படுத்துருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி நாத்தம் தாங்க முடியலடா. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா மகனே. சரிம்மா இருங்கம்மா. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன். டேய் செல்லத்தோர, இந்த அம்மாளுக்கு உடனே ஓடோடி வந்துட்டியாடா என்ற மகனே. நான் பட்ட வாடு வீணா போகல. அம்மா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, நல்லா ரிலாக்ஸா இருங்க. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஆமாம்மா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம படுமா. சரி இருங்கம்மா, வந்துடுறேன். அம்மா அடியே மீனா, பாத்தியாடி என்ற மகனை? எனக்கு உடனே எப்படி ஓடி வந்துட்டான்னு. இப்படி இருந்த மகன் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டே போயிட்டாலே அந்த பாவி. என்ற மகன் என்ற கூடவே வச்சுக்கொள்ள முடியும். அம்மா அண்ணனுக்கு நான் தாம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் ஃபோன் பண்ணின உடனே அண்ணன் ஓடி வந்துருச்சு தெரியுமாம்மா. அண்ணனுக்கு நம்ம மேலே பாசம்மா எப்போ ஒரே மாதிரி இருக்குது அண்ணன்.
அவன் என்ற மகன்டி நம் பாடுபட்டு வளர்த்தன வளர்ப்பு இல்லைனாய் போயிருமா. அந்த படுவாவிதடி என்னமோ எல்லாம் சொல்லி கொடுத்து கெடுத்தன்ற மகனை பிரித்து கூட்டிட்டு போயிட்டா. இல்லைன்னா என்ற மகன் என்று கூடவே இருந்திருப்பாண்டி. அம்மா அதுதான் அண்ணன் இப்போ வந்துருச்சுல்லம்மா, விடுமா பார்த்துக்கலாம். ஆமாடி மீனா, எப்படியாவது நம்ம செல்லத்துறையை நம்ம கூடவே இருக்க வச்சிடணும் முடியும். ஆமாம்மா, அண்ணன் மட்டும் நம்ம கூடவே இருந்ததுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இல்லம்மா. ஆமாடி, ஆனா அந்த படுவாவி எல்லாம் எடுத்து குட்டி செவராக்கிட்டாலேடி. அம்மா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலம்மா. அதுதான் அண்ணன் நம்ம கிட்ட வந்துருச்சல்ல, இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அண்ணனை நம்ம கூடவே வச்சுக்கலாம்மா. ஆமாண்டி மீனா, நீ சொல்றது சரிதாண்டி. இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு என்ற செல்லத்தோடைய என்ற கூடவே வச்சுக்கோணும்படி. என்ன பாட்டிமா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது? நடக்க முடியுதா, பேச முடியுதா, நார்மலாக இருக்கீங்களா? ஏப்பா டாக்டர் தம்பி, அதெல்லாம் என்ற மகன் வந்ததையுமேன்ற உயிர் வந்துருச்சு. நான் நல்லாத்தே இருக்கிறேன். என்னை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஓகே பாட்டிமா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், யூ கேன் கோ நவ். என்னப்பா சொல்ற? ஏதோ தசு புசுன்னு பேசுற. என்ற மகன் கூட என்னைய அனுப்பிச்சு விட்ரு. அம்மா டாக்டரும் அதை தாம்மா சொல்றாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு போயிடலாமாம்மா. அம்மா நீங்கள் சும்மா சொல்லக்கூடாதுமா. உங்களுக்கு நல்லா இருக்குது தானே? நல்லா இருக்குதுன்னா வீட்டுக்கு போகலாம், இல்லாட்டி உன்னை 2 நாள் இருந்து பார்த்துட்டு போகலாம்மா. அதெல்லாம் வேண்டாப்பா செல்லத்தோர. இங்கிருந்துன்னா எனக்கு உன்னச்சா நோவு வந்துரு. நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயா. நீ கூட்டிட்டு போயிரு செல்லத்தோர. சரிம்மா சரிம்மா, போகலாம். டாக்டர், நாங்கள் அம்மாவை இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமாங்க டாக்டர்? நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் உடனே கூட்டிகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எதுக்கு இன்னொரு 2 டேஸ் கழித்து ஒரு செக்கப் மட்டும் கூட்டிகிட்டு வந்து பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவா? சரிங்க டாக்டர். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் கிளம்பிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னம்மா, நல்லா தானே இருக்கீங்க? வீட்டுக்கு போகலாமா? டேய் செல்லத்தோர, நான் நல்லா தாண்டா இருக்கிறா. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருடா. சரிம்மா, பார்த்து மெதுவாக எந்திரிங்க, போகலாம். அம்மா என்னம்மா அப்பாவை காலையிலிருந்து இன்னும் காணோம்? உங்க அப்பா சொன்னா கேட்காம வேலைக்கு போயிருக்கிறாரு கவிக்குட்டி, வந்துருவாரு. அம்மா வேலைக்கு போனாலும் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவார் இல்லம்மா அப்பா. மணி 9 ஆச்சு, இன்னும் காணோம். அதைத்தே நானும் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். நானும் உங்க கூட தானே இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், வரட்டும் கேட்கலாம். அம்மா அப்பா என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போகிறாரு? கரெக்ட் டைமிங் போயிட்டு கரெக்ட் டைமிங்க்கு வீட்டுக்கு வரக்கு. அப்பா தோட்டத்துக்கு வேலைக்கு தானம்மா போயிருக்கிறாரு. அப்படி பார்த்தா மத்தியானமே வந்திருக்கணுமே, ஏம்மா இன்னும் வரல? அதை ஏண்டி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்கோ? உங்கள் அப்பா வரட்டு முதல்ல. இன்னைக்கு தானே போயிருக்கிறாரு. போன பக்கம் என்ன வேலையோ என்னமோ, வரட்டு கேட்கலாம். என்னையே மாற்றி மாற்றி கேட்டு கிடக்குறீங்க. பேசாமல் படுத்து தூங்குங்க. அம்மா அப்பா எங்கே போயிருக்கிறாருன்னு தானேம்மா கேட்டோம். அதுக்கு ஏம்மா கோவப்படுற? கோவமெல்லாம் படலியாத்தா, கொஞ்சம் தூங்குங்க சித்த. சரி சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாத. ஆமாடிம்மா, உங்ககிட்ட பேச முடியுமா? எனக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க நீங்க. பேசாமல் வாய் மூடி தூங்கிருங்கடி. பாத்தியா நீ மறுபடியும் கோவப்படுற? போம்மா. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, தூங்குங்க. உடனே அவளை மட்டும் கொஞ்சிருமா நீ எப்போ பார்த்தாலும். ஆமாண்டி, உடனே அவளை கொஞ்சம் இவளை கொஞ்சன்னு வந்துருங்க. பேசாமல் 2 பேரும் படுத்து தூங்கிருங்க. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நீங்கள் வேற என்னையே படுத்துறீங்க. சரிம்மா, நான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் தூங்கிடுறேன். இந்த பாலா போன மனுஷன் எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. மறுட்டு இன்னைக்கு சொல்கிறேன் நான். மீனா, அம்மாவை கூட்டிகிட்டு போய் படுக்க வையே. அம்மா நல்லா தூங்குட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுன்னா சரியா போயிரு. சரிண்ணே. அம்மா உடம்ப பார்த்துக்கோங்க. கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு மாத்திரை முழுங்கிருங்கம்மா. தோட்டத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க, சரியாம்மா? ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். டேய் செல்லத்தோட, இந்த அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகாதடா. இந்த அம்மா கூடவே இருந்துருடா மகனே. அம்மா, மீனா ஃபோன் பண்ணி உங்களை பாம்பு கொத்திருச்சுன்னு சொன்ன உடனே பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாட்சி கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்துட்டேன்மா. நான் நைட்டு ரொம்ப நேரமாச்சு, நான் போகணும். டேய் செல்லத்தோர, சொன்னா கேளுடா. நீ எங்கேயும் போக வேண்டாமுடியா.
என் கூடவே இருந்துருடா மகனே. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? பேசாம போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க போங்க. டேய் செல்லத்தோட, நான் பெத்த மகனே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. ஒன்று நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். இந்த அம்மா கூடவே இருந்துருடா. ஏன்டா இப்படி போய் கஷ்டப்படுற? அந்த மூதேவியை விட்டு தொலைடா. வாடா மகனே. அம்மா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏதோ உங்களை பாம்பு கொத்திருச்சே என்னமோ ஏதோன்னு பதட்டத்தில் பயந்து போய் பார்க்கலான்ட்டு வந்தேன். இப்போ என்னடான்னா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்களா? சை. டேய் டேய் செல்லத்தோட, டேய். அம்மா விடுமா, பார்த்துக்கலாம். அண்ணன் எங்கம்மா போக போகுது? அடியே மீனா, இந்த மீனாட்சி மட்டும் என்ற மகன் வாழ்க்கையில் வராமல் இருந்து தொலைச்சிருந்தாள்னா நான் எனக்கு பிடிச்ச உள்ளையா பார்த்து என்ற மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கூடவே வச்சிருந்திருப்பேன். பாலா போனவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. அம்மா பார்த்தையாம்மா, உனக்கு ஒன்றுன்னு உடனே அண்ணன் எப்படி ஓடோடி வந்துருச்சுன்னு. அதுவும் அந்த மீனாட்சிகிட்ட கூட சொல்லாமே வந்திருக்குது பார்த்தியாம்மா. இதிலிருந்து என்னம்மா தெரியுது? நம்ம இதை வச்சே அண்ணனை நம்ம பக்கம் இழுத்துடலாம்மா. ஆமாண்டி மீனா, இது தாண்டி ஒரே வழி. எப்படி என்ற மகன் என்ற வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுமடி. மீனாட்சி. அப்பா வந்துட்டியாப்பா? ஏன்ப்பா இவ்வளோ நேரம்? எங்கப்பா போன இவ்வளோ நேரம்? கவிக்குட்டி கொஞ்சம் நேரமாயிருச்சு சாமியே. அப்பா கொஞ்சம் நேரம் இல்லைப்பா, ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஏப்பா ரொம்ப வேலையாப்பா? ஆமாண்டா தங்கம், அப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். சரி சரி, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? மாமா நீங்க வந்தாத்தே பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிடுவேன்னு இன்னும் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆமா, இன்னும் வரைக்கும் என்னதே பண்ணு? நீங்க எங்கதே மாமா போனீங்க? அதை ஏன் மீனாட்சி கேட்குற? நானும் 3:30 கிட்ட சொல்லி போட்டு போய் கவுண்டரையா கிட்ட வேலை இருந்து அதாவது போட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டேன். ஏன் மாமா, அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு மாமா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தாரா இல்லையா? அதெல்லாம் போட்டு கொடுத்தாரு மீனாட்சி. நம்ம கேட்டு கவுண்டரையா இல்லைன்னு சொல்லுவாரா? நானுமே ஐயா தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி கட்ட சொன்னாருன்னு மம்முட்டி எடுத்துட்டு தண்ணி கட்டலான்ட்டு போனேன். சரி, போய் தண்ணி கட்டி விட்டு போட்டு வர வேண்டியதானே மாமா, அதுக்கா இன்னாரோ? அதை ஏன் புள்ள கேட்குற? போய் ஒரு வாத்தியும் கூடி மடை வெட்டி விடல, அதுக்குள்ளே மாலை மணி அடிச்சது வார் எனக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆலை மணி அடிச்சுதா? ஒன்றும் புரியலையே எனக்கு. மீனாட்சி, எனக்கு ஒரு ஓன் வந்தது மீனாட்சி. அந்த மீனாதான் போன் பண்ணுனா. என்ன மாமா சொல்றீங்க? அவனத்துக்கு உங்களுக்கு போன் பண்ணுனா? ஏன் என்னாச்சு? அந்த கதை ஏன் மீனாட்சி கேட்குற? அம்மாளும் மகளுமே 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த தோட்டத்தை போய் எட்டி பார்த்துருக்குறாங்க. அங்கே போய் தட்டெல்லாம் அறுத்து குச்சி ஊனி வச்சிருந்தோமல்ல நம்ம, அங்கே போய் நின்றுட்டு ஆத்தாளு மகளும் நாய் மடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. எங்கிருந்தோ வந்து பாம்பு கொத்தி போட்டு போயிருச்சு எங்கள் அம்மாவில். அடப்பாவமே, ஐயோ. அப்புறம் அதுக்கு தான் மீனாட்சி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி போட்டு எனக்கு ஃபோன் பண்ணுனா. ஏன் மாமா, உங்க தங்கச்சி போன் பண்ணின உடனே உங்களுக்கு அப்படியே தாய்ப்பாச பொத்துட்டு வந்துருச்சோ? என்றகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கிறீங்க. ஏன் மாமா, என்றகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஐயோ மீனாட்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்றகிட்ட சொல்லி போட்டு போகக்கூடாதுனால ஒன்றும் இல்லை. எனக்கு அவசரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஓடிட்டேன் மீனாட்சி. ஓ, போன் அடிச்ச உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு என்ற நினைப்பும் கூட இல்லாம உங்க அம்மா தான் உங்களுக்கு பெருசா போயிருச்சு, அப்படித்தானோ? அம்மா ஏமா அப்பாட்ட கோபமா பேசுற? ஏய் நீ சும்மா இரு, அந்த பக்கம் போ. ஏன் மாமா, இத்தனை கஷ்டப்படுத்தி என்னை விட்டு வெளியில துரத்தி 2 ஒட்ட பிள்ளைகளை வச்சுட்டு கறனேன்னு கூட பார்க்காம துரத்தி விட்ட உங்க அம்மா உங்களுக்கு பெருசா போயிருச்சு. கட்டின பொண்டாட்டி நான் இங்க குத்துக்கல்லாட்ட கிடக்கிறேன் என்றகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போகணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஏன் நான் என்ன அந்த அளவுக்கு ராட்சசியா? நான் என்ன போய் பார்க்க வேண்டாம்னா சொல்றேன்? ஏன் மாமா என்கிட்ட சொல்லாம போனீங்க? ஐயோ மீனாட்சி, அதுதான் நான் சொல்றேனே, எனக்கு பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அந்த அவசரத்தில் அப்படியே சொல்லாம போயிட்டேன் புள்ள. வேற ஒன்றும் இல்லை மீனாட்சி. அம்மா அதுதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்றாரு இல்லம்மா, விடுமா. இங்கே வாருங்களா, அம்மா அப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு என்ன நாய் மேண்டி கிடக்குது? பேசாம போய் படுத்து தூங்குங்க.
ஏன் மாமா என்றகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் இன்னும் போய் பார்க்க வேண்டானா சொல்ல போறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நானும் போன மனுஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படாம பேசாம இருந்திருப்பேனല്ലോ. நானும் இந்நேரமாயி உன்ன போனவரை காணமேன்னு எத்தனை பதட்டத்தோட கவலையோட இங்க காத்துட்டு கிடக்குறேன். நீங்க அசால்ட்டா வந்து சொல்றீங்க. என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? ஐயோ மீனாட்சி, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, உன்றகிட்ட சொல்லாம போகணும்னு நான் நினைக்கல உள்ளே. அந்த அவசரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டேன். இங்க பாருங்க மாமா, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டு. இதுக்கு மேல இன்னொரு தடவை இப்படி பண்ணுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு நானு. இல்ல உள்ள, இன்னொரு தடவை நான் இப்படி பண்ணவே மாட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனாட்சி, நான் சொல்லாம போனது தப்புதே. மாமா, நான் ஒன்றும் உங்கள் அம்மாவை போய் பார்க்கக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. என்றகிட்ட சொல்லிட்டு போயிருக்கோன்னு. சொல்லாமல் போனது நீங்கள் பண்ணினது தப்பு. அதனால தான் நான் கேட்டேன். சரி போனால் போகுது, இதுவே முதலும் கடைசி. இனிமேல் இப்படி பண்ணுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நான். இல்ல மீனாட்சி, இல்ல மீனாட்சி, உனிமேல் நான் சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். என்னதே இருந்தாலும் உங்கள் அம்மாளுக்கு ஒன்றுன உடனே உங்களுக்கு அப்படியே துடிச்சு போச்சு. ஏன் மாமா, பொண்டாட்டியாவது இன்னொன்னாவது, அதனால தான் என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கிறீங்க. சரி சரி, அப்படியே இருக்கட்டே. பிள்ளைகளும் பட்டினியாக கிடக்குதுகோ, வாங்க சோறுண்டு போட்டு படுக்கலாம். மீனாட்சி, இப்படியெல்லாம் வார்த்தையால் என்னை கொல்லாத மீனாட்சி. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல உள்ள. எனக்கு அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் போயிட்டேன். இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன். நீ இதையவே மனசில் வச்சுட்டு இருக்காத மீனாட்சி. சரி மாமா, ஆனதாகி போச்சு, வாங்க சோத்துண்டு போட்டு படுக்கலாம். அப்பா வாங்கப்பா, சாப்பிட்டு தூங்கலாம், தூக்கம் வருது. ஆமாப்பா, வாப்பா, பசிக்குதுப்பா. சரிம்மா சரிம்மா, நடங்க, ஆனால் சாப்பிடலாம். இந்த அப்போ உனிமேல் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டேன், சரியா? சரிப்பா.